ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிக்கட்டும். இப்போ பச்சை மிளகா ஒரு 3 மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கலர் மாற வதக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. முருங்கைப்பூவை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி, முருங்கைப்பூவில் இருக்க தண்ணி போதும். மூடி வச்சோம்னா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா பரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா பரட்டணும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். அந்த பூவுக்கு உண்டான உப்பு, முருங்கைப்பூவுக்கு உண்டான உப்பு போட்டு நல்லா பரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முருங்கைப்பூ பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முட்டை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், போடாதவங்களும் இது பண்ணிக்கலாம். நான் முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி நல்லா பிரட்டணும். பிரட்டிகிட்ருக்கப்ப நம்ம முட்டை போட்டதுனால கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போட்டு நல்லா பரட்டணும். உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுட்டு மறுபடியும் 2 பரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த அளவுக்கு நீங்கள் பரட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.